அவள் பெயர் விமலா. சின்ன கனவுகள், பெரிய மனசு. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். நிம்மதி இருந்தா சரி. அம்மாவுக்கு துணையா இருப்பாள், அப்பாவுக்கு பெருமை சேர்ப்பாள். அவள் சிரிப்பு தான் அவளோட அடையாளம். ஒரு இரவு, அவள் வாழ்க்கையை முழுவதுமா மாற்றிய ஒரு இரவு. வேலை முடிஞ்சு வீடு திரும்பும்போது வழியில் 4 இளைஞர்கள் கூட்டாக சேர்ந்து அவளை வலி துடிக்க அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ணி. அந்த இரவில் ஒரு கொடூரமான குற்றம், மனிதத்தன்மை இல்லாத செயல். அந்த நிமிஷத்தில் அவளுக்குள்ள ஒரு குரல் செத்து போச்சு. உயிரோடு இருந்தாள், ஆனால் உள்ளுக்குள்ள முழுக்க உடைந்தாள். அவளை காயப்படுத்தியது அந்த குற்றம் மட்டும் இல்லை. இனி உனக்கு வாழ்க்கை இல்லை, இவளை பார்த்தா பேசாதீங்க என்று ஊர் மக்கள் அவளை ஒதுக்கி அவளை ஒரு மாதிரி பேசி காயப்படுத்தினார்கள். இந்த வார்த்தைகள் அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொன்றது. அவள் கண்ணீர் யாருக்கும் தெரியல. அப்போதுதானே அவளுக்கு ஒரு புதிய வெளிச்சம் வந்தது போல. அந்த இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. அவன் பெயர் அகிலன். அவன் அவளை பாவமாக பார்க்கல, பாரமாகவும் பார்க்கல. உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இந்த ஒரு வரி அவளுக்குள் உயிர் கொடுத்தது. கொஞ்ச நாள் அவங்க இருவரும் பழக பழக அவங்க காதல் சத்தமா ஆரம்பிக்கல. மௌனமா, மரியாதையோட, பாதுகாப்போட. அவன் ஒரு நாளும் அவளை பற்றி கேள்வி கேட்கல. அவள் சொன்ன அவனும் கேட்பான். நீ சொன்னதால நீ தைரியசாலி. அவள் முதல் முறை தன்னையே மன்னிச்ச நாள் அதுவே. அவன் சொன்னான், மௌனம் அவர்களுக்குத்தான் பலம். அவள் பயந்தாள், ஆனால் பின்னடையல. சட்டம் பேசிச்சு, உண்மை ஜெயிச்சு. அந்த குற்றம் செய்தவர்கள் தண்டனை பெற்றார்கள். இது பழிவாங்கல் இல்லை, இது நீதி. அவன் அவளை கருணையால திருமணம் செய்யல, அவள் மீது அவனுக்கு இருந்த மரியாதையால திருமணம் செய்தான். அந்த கல்யாணம் ஒரு சத்தமில்லாத புரட்சி. இந்த கதை ஒரு பெண்ணின் அவமானம் இல்லை, அவளின் அடங்காத தைரியம். அவளை நேசித்தவன் ஒரு நல்ல மனிதன், ஆனால் அவள்தான் இந்த கதையின் உண்மையான ஹீரோ. உடைந்தவர்கள் பலவீனம் அல்ல, அவர்கள் மீண்டும் எழும்போது உலகமே நடுங்கும். இன்னும் இந்த மாதிரி கதைகள் வர்ற போகுது. இப்பவே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, உங்க கருத்துக்களை தெரிவியுங்கள்.